ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக தாவேகா கூட்டணி இங்க அமையும் அப்படின்னு ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டத்திலலாம் தமிழக வெற்றி கழக கொடி பறக்குதுப்பா, கொடி பறக்குதா அப்படின்னுலாம் பயங்கரமா பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இபிஎஸ் வரவேற்று போஸ்டர்லாம் ஒட்டுறாங்க. விஜய் அவர்களுக்கு ஆதரவா நின்ற தலைவரே அப்படின்லாம் போட்டு என்ன பண்றாங்க, போஸ்டர்லாம் போடுறாங்க, பேனர் போடுறாங்க. அதிமுக கூட்டங்களை தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டங்களையும் கொடி பறந்துட்டு இருக்கு, தமிழக வெற்றி கழக கொடி. ஸோ இந்த கொடி பிடிக்கிற சம்பவம் ரொம்ப சர்ச்சையா இருந்தது. என்னப்பா, அதிமுகவுடைய டிஷர்ட்டை போட்டு தமிழக வெற்றி கழக கொடியை பிடிச்சி ஆட்டுறாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சர்ச்சைகள் கிளப்பி இருந்தாலும், அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் திட்டவட்டமா சொல்றாரு, அடுத்தவன் கட்சி கொடியை பிடிக்கிறதுக்கு அதிமுக இந்த மாதிரி இழிவான செயலாம் செய்யாது. முதல்ல விஷயம் தெரியுமா, எங்க கட்சி கொடியை எங்க தொண்டர்கள் தூக்கி பிடிக்க மாட்டாங்க, இதுல வேற டிவிக்கே கொடியை பூச்சி தூக்குறாங்களா, போங்கங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது வந்தது எல்லாமே தாவேகாவினர் தான். அதிமுகவினர் தமிழக வெற்றி கழக கொடிய பிடிக்கல, தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க கூட்டணி சேரணும்ன்றாங்க, அதனால பிடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இடையில டிடிவி தினகரன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, ரொம்ப சர்ச்சையான கருத்து. இந்த பேச்சு ரொம்ப ஏத்துக்கொண்ட ஒரு பேச்சாக இருந்தாலும் இந்த பேச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை வதை செய்யாம விட மாட்டேன் அப்படின்னு முழு மூச்சா இறங்கி இருக்கிறாரு டிடிவி தினகரன். 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை ஒழிப்பேன், இதுதான் எங்களுடைய கோல், நாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம் எலெக்ஷன்ல நிக்கிறோம் நிக்கல அதெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது, எடப்பாடி பழனிசாமியை ஒழிக்கணும், அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து புடுங்கணும், இதுதான் எங்களுடைய வேலை. டிடிவி தினகரன் முழு மூச்சா இறங்கி இருக்கிறார். ஆனா இப்ப பேசியிருக்கிற பேச்சுகள் உண்மையிலேயே வருத்தமான பேச்சுகள் இருந்தாலும் ஏத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதிமுக அவ்வளவு அழைச்சு போயிருச்சா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. எப்பேற்பட்ட இடத்துல இருந்த ஒரு அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியால கையேந்திர நிலைமைக்கு வந்துட்டு, அரசியல்ல தேர்தல் டைம்ல எல்லாரும் அதிமுக கிட்ட தான் கையேந்தி வந்து நிப்பாங்க. நாங்க உங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம், எங்களுக்கு சீட்டு தரலனா கூட பரவாயில்லம்மா, நாங்க உங்க கூட கூட்டணியில இருக்கிறோமா, உங்களுக்கு சப்போர்ட் பண்றோமா, அம்மா எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்கம்மா, நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். இப்படி அதிமுக கிட்ட அம்மா இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் அம்மா கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கூட்டணி வச்சிருக்காங்க, உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இது நடந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சமுதாய வாக்குகளும் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா இவங்களே, ஜெயலலிதா அவர்களே ஒரு சிலரெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்து அவங்களை ஜெயிக்க வச்சு அழக பார்த்துருக்காங்க, சட்டமன்றத்துக்குள்ள நுழைய விட்டுருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு இங்க அதிமுக மத்தவங்க கிட்ட கையெழுந்தது, டிவிகே கிட்ட போயிட்டு கையெழுந்தது, எங்களுக்கு கூட்டணி பிச்சை போடுங்க, எங்களை கூட்டணியில சேர்த்துக்கங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கையேந்திரார் அப்படின்னு வதம் செஞ்சிருக்கிறாரு டிடிவி தினகரன். என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டணி விஷயம் இருக்குல்ல, இந்த டிராமா இருக்குல்ல, இவங்க கூட்டத்திலேயே இவங்க ஆலைய வச்சு விஜய் கொடியை பிடிப்பாங்களா, அப்புறம் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணியும் உருவாகுமா, அப்படி சூழ்நிலை இவங்களே உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அதிமுக டிவிகே கூட்டணி போயிருச்சுன்னா விஜய் தலைமைய எடப்பாடி ஏற்றுக்கொள்வார் சொல்றாரு. விஜய் தலைமையில தான் அதிமுக கூட்டணி போக கண்டி, அதிமுக கூட்டணியில விஜய் போக மாட்டாரு அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்றாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி செய்வாரு, அவருக்கு பதவி மோகம், அவருக்கு பதவி ஆசை, அதனால இந்த இழிவான செயலை செய்வாரு. விஜய் தலைமையில தான் எடப்பாடி பழனிசாமி போவாரு. இவ்வளவு ஏன், இந்த கூட்டணி உருவாகணும், இந்த கூட்டணி அமையணும்னா பாஜகவே உதறி தள்ளுவாரு. எடப்பாடி பழனிசாமி அப்பேற்பட்ட ஒரு ஆளு அப்படின்னு இங்க டிடிவி தினகரன் வச்சு செஞ்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. உண்மையிலேயே இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு டிவிக்கே போயிட்டு அதிமுக கிட்ட போய் கேட்கவே இல்லை. இன்னொரு விஷயம் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும், ஒவ்வொரு கூட்டத்திலையும் கொடியை பிடிக்கிறாங்க, போஸ்டர் ஒட்டுறாங்க டிவிக்கு. ஆனா தலைமை இதை கண்டிச்சுதா, தலைமை இதை எதிர்த்தாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. சைலண்டா விஜய் அவர்கள் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறார், யாருமே அதிமுக கூட்டத்துக்கு போகக்கூடாது, கொடியை பிடிக்க கூடாது, போஸ்டர் ஒட்டக்கூடாது, பேனர் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை எல்லாம் அதிமுகவினர் தான் செய்யறாங்க. அங்கங்க போஸ்டர் ஒட்டுறாங்க, பேனரை வைக்கிறாங்க, கூட்டத்துல கொடியை பிடிக்கிறாங்க, இதெல்லாம் அதிமுக செட்டப் பண்ணுது அப்படின்னு இங்க ஒரு பேச்சுகள் இருக்கு. டிடிவி தினகரன் அதான் சொல்றாரு, விஜய் அவர்கள் போக மாட்டாருங்க,
பாஜக இருக்கிற வரைக்கும் விஜய் போக மாட்டார். கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, பிரகடனப்படுத்திட்டாரு, மக்கள் மத்தியில நம்ப வச்சுட்டாரு. திரும்பவும் எப்படி போயிட்டு பாஜக கூட கூட்டணி வைப்பாரு? அதனால அவர் போக மாட்டாரு. அதுவும் இல்லாம அவர் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகணும் தான் எதிர்பார்ப்பாரு கண்டி, திரும்பவும் ஒரு கூட்டணிக்குள்ள போயிட்டு அவர் மூன்றாவது ஒரு ஆளா போய் எப்படி நிப்பாரு? ஒரு அமைச்சராவோ இல்ல துணை முதலமைச்சராவோ போவாரு, எப்படி போவாரு? அதெல்லாம் அவர் விரும்ப மாட்டாரு. வேணும்னா விஜய் தலைமையில எடப்பாடி பழனிசாமி வருவாரு, எடப்பாடி பழனிசாமி அது ஒத்துப்பாரு அப்படின்னு தான் இங்க டிடிவி தினகரன் விமர்சிச்சிருக்கிறாரு. இத அதிமுகவினர் எப்படி எதிர்க்கிறாங்க அப்படின்னா, நாங்க யார் தலைமையிலும் போகிறதுக்கு தயாராக இல்லை, எங்க தலைமையில ஒரு கூட்டணி உருவாகும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவாரு, மற்ற கட்சியினர் வருவாங்க அப்படின்லாம் சொல்லல. அதிமுக தலைமையில நோட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். அதிமுக தலைமையில உருவாகும் மாபெரும் கூட்டணி அப்படின்னு அந்த பிரச்சார கூட்டத்துல பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. பாஜகவை உதறி தள்ளிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில விஜய கூட்டணிக்குள்ள சேர்த்துப்பாரு, இன்னும் பல கட்சிகள் சேரும் அப்படின்னு தான் இங்க டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய சகுனி வேலை பார்க்கிறவர், துரோகம் பேர் போனவர், துரோகத்துக்கு பேர் போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்போது கடைசி மினிட்ல பாஜகவை உதறி தள்ளிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள உள்ள கொண்டு வந்துருவாரு. தமிழக வெற்றி கழகம் உள்ள கொண்டு வந்துச்சுன்னா தேமுதிக வந்துரும், பாமக வந்துரும், இவங்களை வச்சு கூட்டணி உருவாக்கி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பகல் கனவு போடுகிறார். ஆனா இங்க விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று வருவாரா? அதிமுகவை பாஜக விட்டுடுமா? இப்படின்ற ஒரு கோணத்துல நம்ம பார்க்கணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி எதையும் செய்வார். அவர் சுய லாபத்துக்காக, பதவி ஆசைக்காக, பதவி மோகத்துக்காக என்ன வேணா செய்வாரு. விஜய் தலைமையே ஏத்துக்கிட்டு உள்ள வருவாரு. அந்த நிலைமைக்கு தான் இன்னைக்கு அதிமுக போயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி அந்த நிலைமைக்கு அதிமுக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. இது அதிமுக தொண்டர்களுக்கே ஒரு பெரிய மனசு நோக்கிற வேண்டிய விஷயமா தான் இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு கட்சியா இருந்தது அதிமுக, இன்னைக்கு ஒரு பக்கம் பாஜக கிட்ட போயிட்டு கூட்டணி வச்சு அவங்க பேசுற பேச்சுக்கு, அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு வா வா வான்னு வாலின்றியா அழைக்கிறாரு. வராத பட்சத்துல கூட்டத்துல இவங்காலே வச்சு என்ன பண்றாரு? கொடியை பிடிக்க சொல்றாரு, பேனரை ஓட்ட சொல்றாரு, போஸ்டர் ஓட்ட சொல்றாரு, எல்லாமே பண்ண சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியோ அப்படின்னு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டா, இப்போ எல்லாரும் சொல்லுவாங்களா, ஒரு பொய்ய பல முறை சொன்னா அது உண்மையாயிரும் அப்படின்னு. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு கூட்டம், எல்லா போற இடத்துல எல்லாம் போஸ்டர் ஒட்டி, பேனரை ஒட்டி, அதே போல கொடியை பிடிச்சா இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டா உண்மையிலேயே கூட்டணி உருவாயிடும் அப்படின்னு அவர் பகல் கனவு கண்டாரு. இது நடக்க போறதே இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. டிடிவி தினகரன் சொல்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில விஜய் போக மாட்டாரு, ஆனா விஜய் தலைமையில எடப்பாடி பழனிசாமி இங்க உள்ள வருவாரு, கூட்டணிக்குள்ள வருவாரு அப்படின்னு டிடிவி தினகரன் விமர்சனம் முன்வைத்திருக்கிறார். இதை பத்தி உங்க கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.